எல்லோருக்கும் வணக்கம். பின்னுக்கு கட்டுற ப்ளவுஸுக்கு கட்டுற ஒரு கயிறு எப்படி தைக்கிறதுன்றது காட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு நூல் எடுத்திருக்கிறேன். இது நார்மலாக கடைகளில் கிடைக்கிற ஒரு நூல் இந்த நூலை வச்சு இந்த துணிக்குள்ளே எப்படி தைச்சி திருப்புறதுன்றதை தான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு இந்த இந்த துணியின் நீளத்துக்கு ஒரு நூலை அளந்து எடுத்து வச்சு கொள்ளணும். எப்படின்னு சொன்னால் இப்போ இந்த துணியின் நீளத்தில் உங்களுக்கு எவ்வளோ லாங் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த நூலை அளந்துட்டு அப்புறம் இந்த நூலை திருப்பி நாங்கள் அளந்த பக்கத்தை மேலே விட்டுட்டு இந்த பக்கத்தில் இப்படி இருக்கணும். இதுதான் இப்போ இந்த துணிக்குள்ளே உள்ளே வரப்போகுது. இது மிடில் இருக்குது. இந்த இடத்துல இப்படியே மடித்து சரி சமனாக பிடிச்சி கொண்டு முதல்ல இதில் குறுக்கு ஒரு தையல் போடணும். ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுட்டு இந்த நூலை துணியோட சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டு பிறகு திருப்பி இந்த நூலில் தையல் படாத மாதிரி ஆல்ரெடி நான் இதில் ஒரு பக்கம் ஷூ தான் போட்டிருக்கிறேன். தையல் இந்த நூலில் வராத அளவுக்கு இந்த எஜ்ஜோடு அப்படியே தைக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த நூலில் அப்படியே எஜ்ஜோடு வைக்கிறேன். கையால் நல்லா அழுத்தி கொடுத்துட்டு மிடில் இந்த நூல் வார மாதிரி வச்சுக்கொண்டு மடிக்கணும். இதுக்குள்ளே நூலை அப்படியே வச்சுக்கொண்டு அதே நேரம் தையல் நூலில் வரக்கூடாது. இந்த எஜ்ஜோடு அப்படியே அருகோடு வரணும். இங்கே வருங்க, அப்படியே வரணும். நூலில் தையல் விழுந்துட்டுதான்னு சொன்னால் நீங்கள் அப்புறம் அந்த நூலை திருப்பி எடுக்க இயலாது. அந்த நூல் லூஸாக உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் நாங்கள் திருப்பி இழுக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த நூலில் தையல் விழாத மாதிரி நாங்கள் தைக்கணும். ஓகே, அப்படியே நீளமாக தைச்சி கொண்டு வரேன். அதே நேரம் இப்போ நாங்கள் நிப்பாட்டி தைக்கும்போது ஊசி நூல் கீழே குத்தின மாதிரி இருக்கணும். தூக்கின மாதிரி நின்றுதான்னு சொன்னால் அப்படியே அது விலகி வேறு எங்கேயாவது நூலில் குத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் நிறுத்தி தைக்கும்போது இந்த ஊசி கீழே நிற்கணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களோட மூமெண்ட்டை செய்யணும். அதாவது நூல் எடுக்கிறண்டாலும் துணி எடுக்கிறண்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் செய்யக்க ஊசி நூல் கீழே குத்தி உள்ளே போய் நிற்கணும். இப்படியே இழுத்து நேர தைச்ச முடிக்கிறேன். அப்படியே தைச்ச முடிச்சிட்டு இந்த நூல் இதுக்குள்ளே வரணும். இதுக்குள்ளே இருக்கிற நூலை நான் இழுக்கிறேன். இந்த இடத்துல மெதுவாக இழுத்து கொடுத்தோம்னு சொன்னால் இந்த நூல் உள்ளே போகும். இந்த பின்னுக்கு இருக்கிற நூலை இழுக்கிறேன். இந்த நூலை இழுக்கிறேன். நான் இழுக்கும்போது இது திரும்பி வரும். இங்கே உள்ளே போயிட்டது பாருங்க. இப்போ இதை நான் இழுக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டுது. இப்போ இங்கே தூரம் வெளியில் வந்துட்டுது. நான் இதில் இருக்கிற இந்த துணியை எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண விட்டோம்னு சொன்னால் இது நல்ல திக்காக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் அந்த சைடில் இருக்கிற துணியை எக்ஸ்ட்ராவாக அதாவது கட் பண்ணல. ரைட்டா? இப்போ பாருங்க எப்படி இருக்குதுங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு கிடைச்சிட்டது. இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் அந்த கட்டுற கயிறு வந்துட்டுது. இதை நல்லா இழுத்து விட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு மெல்லிஸாக தெரியும். இது திக்காக இருக்கக்கூடாது. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.